ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம், சென்னையிலிருந்து ஷீரடிக்கும், ஷீரடியிலிருந்து நாசிக்கில் அமைஞ்சுள்ள திரும்பலேகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் மற்றும் சனி சிக்னாஸ்பூர் மற்றும் ஷீரடியை சுற்றி இருக்கும் முக்கிய 10 திருத்தலங்களுக்கு சென்னையிலிருந்து 20 சாய் பக்தர்களை கடந்த நவம்பர் 11 நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம். எங்களுடைய பயண விவரங்களை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் சாய்ராம். அதாவது கடந்த நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை எங்களுடைய பயணம் சென்னை எழும்பூரில் தொடங்கணும். ஆனால் சென்னை எழும்பூரில் பராமரிப்பு பணி காரணமாக எங்களுடைய பயணம் பார்த்திங்கன்னா சென்னை கடற்கரையிலிருந்து நவம்பர் 11 காலையில் 6:45 எங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சாய்ராம். எங்கள் பயணம் பார்த்திங்கன்னா 6 நாள் கொண்ட ஷீரடி ஆன்மீக பயணம். இந்த பயணத்தில் தரமான உணவு, ஷீரடியில் 3 நாட்கள் தங்குதல், ஷீரடி சுற்றி அமைந்திருக்கும் முக்கிய 10க்கும் மேற்பட்ட திருத்தலங்கள், அதே போல் நாசிக்கில் அமைஞ்சுள்ள பஞ்சவாடி, சீதா குகை, அனுமான் மந்திர், அதே போல் திரும்பலேகேஸ்வர் ஜோதிர்லிங்கம், சனி சிக்னாஸ்பூர், இது எல்லாமே நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்களோட பயணம் பார்த்திங்கன்னா நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை காலையில் 6:35 சென்னை கடற்கரையிலிருந்து எங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு சாய்ராம். எங்களுடைய பயணம் பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் சென்னை எழும்பூரில் ரயில் நிலையம் பராமரிப்பு பணி காரணமாக எங்களுடைய ட்ரெயின் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 11 காலையில் 6:45 சென்னை கடற்கரையிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு சாய்ராம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நாங்கள் பூனே வரையும் புக் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து மும்பை போகக்கூடிய மும்பை மெயில். இந்த மும்பை மெயிலில் நாங்கள் பூனே வரையும் புக் பண்ணியிருந்தோம். பூனேயிலிருந்து மறுபடியும் 12 அதாவது நவம்பர் 12 அங்கிருந்து மாற்று ரயில் மூலம் நாங்கள் ஷீரடிக்கு போனோம். இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்னை கடற்கரையிலேருந்து காலையில் 6:45 புறப்பட்டிருக்கு சாய்ராம். இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் எங்கேயுமே நிறுத்தம் கிடையாது. நான் ஸ்டாப்பாக நம்ம வண்டி தொடர்ந்து பயணம் பண்ணோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா முதல் நிறுத்தமான ஆந்திராவில் ரேணிகுண்டா என்ற நிறுத்தம் வரும். இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா நியர்பை திருப்பதி. அங்கே தான் நம்ம காலை உணவு எல்லா சாய் பக்தர்களுக்கும் ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம வண்டி ரேணிகுண்டாக்கு ஆன் டைம் வந்துட்டுருக்கு. கரெக்டாக நவம்பர் மாதம் 11 காலையில் 9:10 நம்ம வண்டி ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி அரைவல் ஆகிடுச்சு சாய்ராம். இங்கு தான் நம்ம காலை உணவு சாய் பக்தர்களுக்கு ரயிலில் கொடுக்கறதுக்கு காலை உணவு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ் ஆட்கள் சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவுகள், வீட்டு உணவுகள் தான் நம்ம கொடுக்குறோம். எங்கேயுமே நம்ம ரயில் நிலையத்தில் கிடைக்கிற உணவுகள் வாங்கி கொடுக்கறது இல்லை. ஏன்னா உணவுகள் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கருதுகிறோம். அதனால் உணவுகளை தரமான நபர்களான சொல்லி தரமான உணவுகளாக நம்மளுடைய பயணத்தில் ஒவ்வொரு முறையாக கொடுக்குறோம். நம்ம ஆர்டர் பண்ண உணவுகள் நம்ம அண்ணா கொண்டு வந்துட்டார். உணவுகளை வாங்கிட்டு நேராக நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் கொடுத்துருக்காங்க ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு. ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:10 9:15 ரேணிகுண்டா ரயில் நிலையத்துலேருந்து புறப்படணும். இதுக்கு இடையில் இந்த 5 நிமிஷத்தில் நம்ம இறங்கி ஏறி இந்த தரமான உணவுகள்லாம் வாங்கிட்டு நம்மளும் கமாண்ட்மெண்ட்டுக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உணவுக்கு உண்டான பேமெண்ட்டை கொடுத்துட்டோம். நம்மளும் அப்படியே ஏறி உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம காலை உணவு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 4 இட்லி, 1 மெதுவடை, கார சட்னி, அதே போல் தேங்காய் சட்னி, சாம்பாரோடு சேர்த்து ஒவ்வொரு சாய் பக்தர்களும் நம்ம கொடுப்போம். கரெக்டாக நம்ம கூட வந்த 20 சாய் பக்தர்களுமே அந்த காலை உணவுகள் நம்ம கொடுத்துட்டோம். நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் அந்த காலை உணவுகளை சாப்பிட்ற அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உணவுகள் பொறுத்த மட்டும் ஷீரடி பயணத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனால் உணவுகள் எல்லாமே வெளிநபர்கள் சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற உணவுகள் தான் நம்ம பக்தர்களுக்கு கொடுக்குறோம். ரயில் பயணத்தில் உணவுகள் எங்கேயுமே நம்ம ரயில் நிலையத்தில் வைக்கக்கூடிய உணவுகள் நம்ம வாங்கி கொடுக்கறதில்ல. எல்லாமே செப்பரேட்டாக வெளியிலிருந்து வாங்கி கொடுக்குற உணவு தான் நம்ம கூட வர எல்லா சாய் பக்தர்களுக்குமே நம்மளுடைய ஒவ்வொரு பயணத்திலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சாய்ராம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதாவது நவம்பர் மாதம் 11 மதியம் கரெக்டாக ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ஒரு ரயில் நிலையம் இருக்குது. இது நியர்பை குண்டக்கலுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி இந்த குட்டி ரயில் நிலையம் வரும். இங்கே பார்த்திங்கன்னா மத்தியான உணவு நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். இந்த மத்தியான உணவு கூட நம்ம ரயில் நிலையத்தில் கிடைக்கிற உணவு நம்ம வாங்கி கொடுக்கறதில்ல. நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சாய் பக்தர்கள் குட்டி ரயில் நிலையத்துக்கு வெளியில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான உணவு தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ நமக்கு தேவையான உணவு தம்பி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அப்படியே நேராக நம்மளுடைய கமாண்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. அங்கு வச்சிட்ட பிறகு நம்ம உணவுகள் ஒவ்வொரு சாய் பக்தர்களாக நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். சாய்ராம், நமக்கு உண்டான மதிய உணவு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்ந்து வெஜிடபிள் பிரியாணியை நமக்கு கொடுத்தாங்க. அதே போல் ஒரு வெஜ்ஜு குருமா, தயிர் பச்சடியும் சேர்த்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் 20 சாய் பக்தர்களுக்கும் இந்த தரமான வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க. அந்த உணவை தான் சக சாய் பக்தர்கள் நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள்லாம் சாப்பிடக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவுகள் நவம்பர் மாதம் 11 மத்தியானம் குட்டி ரயில் நிலையத்தில் கொடுத்துட்டோம். அதே போல் நவம்பர் மாதம் 11 இரவு டிஃபன் நம்ம கொடுக்கணும். இந்த இரவு டிஃபன் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கர்நாடகா மாநிலத்தில் கரெக்டாக வாடி என்ற ஒரு ரயில் நிலையம் இருக்குது. இந்த ரயில் நிலையத்துக்கு
ஈவினிங் கரெக்டாக 6:45க்கு நம்ம வண்டி வந்து அரைவல் ஆகணும். அதாவது கர்நாடகாவில் வாடி என்ற ஜங்ஷனுக்கு நம்ம வண்டி வந்து 11ஆம் தேதி கரெக்டாக ஈவினிங் 6:45க்கு அரைவல் ஆகிட்டுருக்கு. இங்கே தான் நம்ம வந்து இரவு டிஃபன் கொடுக்கறது வழக்கம். இந்த இரவு டிஃபனும் நம்ம வந்து ஸ்டேஷனில் வாங்குகிற உணவு நம்ம கொடுக்கறதே கிடையாது. இந்த உணவும் நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி இங்கே இருக்கிற சாய் பக்தர்கள் மூலம் சொல்லி ஆர்டர் பண்ணி வீட்டில் இருந்து செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான உணவை தான் நம்ம ஷிரடி ரயில் பயணத்தில் கொடுக்குறோம். நமக்கு பார்த்திங்கன்னா வாடி ஜங்ஷனில் கரெக்டாக ஒரு ஆளுக்கு 4 சப்பாத்தி அதே போல் தக்காளி தொக்கோடு சேர்த்து மொத்தம் 20 பார்சல் கொடுத்துருந்தாங்க. அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த உணவுகள் எல்லாமே இங்கேயும் தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான உணவு தான் நம்ம கொடுத்தோம் இரவு டிஃபனாக. நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் அந்த இரவு உணவு டிஃபனை வந்து சாப்பிடக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவு வந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இரவு கரெக்டாக 7 மணிக்கு நம்ம கொடுத்துட்டோம். கரெக்டாக நவம்பர் மாதம் 12ஆம் தேதி இரவு கரெக்டாக 2 மணிக்கு நம்ம பூனே ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிட்டோம் செய்கிறோம். இந்த பூனே ரயில் நிலையத்தில் நம்ம 2 மணிக்கு இறங்கியிருக்கோம். இங்கேருந்து நமக்கு மாட்டு ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:35க்கு நம்ம அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். நமக்கு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம வண்டி 4 அல்லது 5வது பிளாட்ஃபார்மில் வரும். நம்ம கரெக்டாக பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக 4வது நடைமேடையில் நம்ம கூட வந்த 20 சாய் பக்தர்களுமே எல்லாமே அமர்ந்துட்டாங்க. நம்ம ட்ரெயினும் கரெக்டாக ஆன் டைமுக்கு கரெக்டாக காலையில் 12ஆம் தேதி காலையில் 3:35க்கு நம்ம வண்டி அரைவல் ஆகிடுச்சு. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து நேரடியாக ஷிரடிக்கு போகக்கூடிய ஷிரடி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து கல்யாண், பூனே, டவுன் பைபாஸ் லைன், அகமது நகர், பிலாப்பூர் அதே போல் புந்தம்பா பைபாஸ் லைன் வழியாக இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக நவம்பர் மாதம் 12ஆம் தேதி காலையில் 8:40க்கு ஷிரடி சாய்நகர் டெர்மினல் சென்றடையும் செய்கிறோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 சாய் பக்தர்கள் நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. அதே போல் ஸ்லீப்பரில் ஒரு 8 சாய் பக்தர்கள் புக் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சேஃபாக ஏறி உட்கார வச்சிட்டோம். எல்லோரும் படுத்துட்டாங்க. ஒரு 5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் 12ஆம் தேதி காலையில் 8:40க்கு ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி அரைவல் ஆகிடுச்சு. நம்ம பாபாவுக்கு கோடான கோடிகள் நன்றிகள் எப்போவுமோ தெரிவிப்போம். ஏன்னா ஒவ்வொரு பயணமும் கொடுக்கறது நம்ம சாய்நாதர் தான். நமக்கு முதலாளி பாபா, அவருக்கு நம்ம தொழிலாளி. அவர் கொடுக்குற வேலையை நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுக்கறது நம்மளுடைய கடமை. நம்ம பாபாவுடைய திருவடிப்பட்ட இந்த புனிதமான பூமி ஷிரடி மண்ணுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம கரெக்டாக நவம்பர் மாதம் 12ஆம் தேதி நம்ம ஷிரடிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் செய்கிறோம். இங்கே வந்து இறங்கின உடனே எல்லா சாய்பத்தில் சேஃபாக இறக்கிட்டு அப்படியே நம்ம வந்து 1வது நடைமேடைக்கு வந்துட்டோம். லிஃப்ட் ஏறி அப்படியே 1வது நடைமேடைக்கு வந்துட்டோம். 1வது நடைமேடைக்கு வெளியில் அப்படியே அவுட் ஆன உடனே இந்த மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புகைப்படம் இருக்கும். பாபாவுக்கு நன்றியும் வணக்கங்களையும் தெரிவிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வரோம். வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இங்கேருந்து நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா நியர்பை டெம்பிள் பக்கத்தில் தான் இருக்குது, பிம்பிள்வாடி ரோட்டில். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 வண்டி டாடா மேஜிக் வண்டி, பெரிய வண்டி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இந்த 2 வண்டியிலும் வரக்கூடிய பக்தர்களை சேஃபாக உட்கார வச்சு அவங்க கொண்டு வந்த லக்கேஜுக்கு எல்லாமே சேஃபாக மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து ரூமுக்கு புறப்பட போகிறோம். நம்ம ரூம் பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுடைய சமாதி மந்திர் தரிசனத்துக்கு போகக்கூடிய பாதையில் தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வாக்கபிளே நம்ம சமாதி மந்திர் தரிசனத்துக்கு போயிடலாம். கரெக்டாக நம்ம இங்கேருந்து 9 மணி வாக்கில் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி நம்ம புறப்பட்டோம் ஷிரடி சாய்நகர் டெர்மினஸில் இருந்து. நமக்கு பார்த்திங்கன்னா ரூமுக்கு போகிறதுக்கு கரெக்டாக நமக்கு ஒரு 10லிருந்து 15 நிமிடம் அவங்க செய்கிறோம். இந்த 15 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டா கரெக்டாக நம்ம ரூமுக்கு போயிடலாம். நம்ம ரூம் பார்த்திங்கன்னா ஷிரடியில் நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் வந்து மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது. இந்த மகாலட்சுமி டெம்பிள் பக்கத்திலே ஹோட்டல் யோகிராஜ் இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் மேலே நம்ம புக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தரமான 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ஹோட்டலில் தான் நம்ம ரூம் போட்டுருந்தோம். நம்ம இப்போ கூட வந்த எல்லா சாய் பக்தர்களும் 1 by 1 இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இறங்கின பிறகு அவங்களுக்கு ரூம் கொடுக்க நம்ம தயாராக ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். சைரம் நம்ம மொத்தம் 6 ரூம் போட்டுருந்தோம். 6 ரூமில் வந்து இப்போ ஒரு ரூம் நாங்கள் தங்கின ரூம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரூமு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 பேர் தங்கலாம். அதாவது கணவன் மனைவி அவங்களுடைய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் தங்கலாம். அந்த ரூம் தான் நான் இப்போ காட்டுறேன். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்கிராம் இருக்கும். இது மூலிமா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கோ அதே போல் ரிசப்ஷனுக்கோ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது கொடுத்துருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய காட்டு வந்து 2 பேர் படுக்கிற டபுள் காட்டு தான் இங்கே காட்டுறோம். அதே போல் அந்த பக்கம் சிங்கிள் காட்டு இருக்கும். ஒரு சைல்டாக இருந்தால் அதில் படுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரேக் இருக்கும். நீங்கள் கொண்டு வர உடைமைகள் எல்லாமே இந்த ரேக்கில் வச்சுக்கலாம். அதே போல் எல்இடி டிவி இருக்குது. தமிழ் சேனலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் ஏசி வசதி கொண்ட ரூம் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இந்த ரூமோடைய ரெஸ்ட் ரூம் நம்ம காட்டுறோம். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து சுடு தண்ணி வந்து காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 10 மணி வரையும் கம்பல்சரியாக இந்த ரூமில் வரும். இப்போ நம்ம காலை உணவு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். காலை உணவு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி நவம்பர் மாதம் 12ஆம் தேதி காலையில் 4 பூரி, அதே போல் மசாலா உருளைக்கிழங்கு கிரேவின்னு சொல்லிட்டு 20 சாய் பக்தர்களுக்கும் 20 பார்சல் நம்ம கொடுத்தோம். இந்த 20 பார்சல்களுமே எந்தெந்த சாய் பக்தர் எந்தெந்த ரூமில் இருக்காங்களோ அவங்களுக்கு தேடி கொண்டு போயிட்டு இந்த 20
பார்சல்களுமே காலை உணவாக நம்ம கொடுத்தோம். நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் அந்த சாப்பிட்ற அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. சைரம் அதுக்கப்புறமா நம்ம குளித்து ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டில் இருந்து கொண்டு வர பாபாவுக்கு பூ அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு நெய்வேத்தியம் வச்சுருக்கோம். நெய்வேத்தியம் என்ன வச்சுருக்கோன்னா வடைப்பாவு வந்து நம்ம நெய்வேத்தியமாக பாபாவுக்கு வச்சுருக்கோம். அதாவது ஒரு உருளைக்கிழங்கு மசாலா போண்டா, ஒரு பன்னு, ஒரு பச்சை மிளகா. இது மகாராஷ்டிராவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த உணவாக காலை உணவு பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியத்தோடு வச்சுட்டோம். பாபாவுக்கு ஆரத்தி எல்லாம் பாடிட்ட பிறகு அவருக்கு வந்து மனதார நன்றிகள் நம்ம சொன்னோம். இந்த நன்றிகளை தெரிவித்து பாபாவுடைய நாமங்களை சொல்லி கரெக்டாக நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு நம்ம ரூமில் இருந்து அப்படியே கீழே வந்துட்டோம். நம்ம ஹோட்டலுக்கு கீழே மத்தியானம் லஞ்சு கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம். நம்ம கூட வர சாய் பக்தருக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம கொடுக்குறோம். இந்த பக்கம் 6 பேரும் அந்த பக்கம் 6 பேரும் மொத்தம் 12 பேருக்கு உட்கார்ற மாரி இருக்கைகள்லாம் தயார் பண்ணிவிட்டு தட்டு வச்சுட்டு வாட்டர் பாட்டில் வச்சுட்டோம். இங்கே மத்தியான உணவு நமக்கு வந்துடுச்சு. மத்தியான உணவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரைஸ், அதே போல் சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார் கொடுத்தாங்க. பொரியல் பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு பொரியல், ரசம், மோர், ஊறுகாய், அப்பளம்னு சொல்லிட்டு இப்படி தமிழ்நாடு உணவுகளை சாய் பக்தர்களுக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. சேரம் எங்களுடைய ஷீரடி ஆன்மீக பயணத்தில் உணவுகளுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கொடுப்போம். ஏன்னா உணவுகள் வந்து நம்ம மகாராஷ்டிரா பக்கம் போகிறோம், எப்படி இருக்கும் தெரியாதே, 6 நாள் நம்ம உணவுக்கு என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து தவிப்பாங்க. அதுக்காகவே உணவுகள் எல்லாமே தமிழர்கள் செய்யக்கூடிய தரமான வீட்டு சாப்பாடு தான் நம்ம ரயில் பயணத்தில் கொடுக்குறோம். அதே போல் ஷீரடியில் நீங்கள் தங்கக்கூடிய இந்த 3 நாட்களுமே நம்ம தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் உணவுகளை பார்த்து பார்த்து தமிழர்கள் செய்யக்கூடிய தரமான நம்ம வீட்டில் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்தா உணவுகள் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட உணவுகள் தான் நம்ம சாய் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். அந்த உணவுகளை தான் நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உணவுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய பயணத்தில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது நம்மளுடைய வழக்கமாக நம்ம வச்சிட்ருக்கோம். ஏன்னா உணவுகள் தெளிவாக தரவாக இருந்ததுன்னா வரக்கூடிய பக்தர்கள் வந்து சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா அதில் நமக்கு பேரானந்தம் பாபா கொடுக்குறாரு. தொடர்ந்து நம்ம உணவுகளை சாப்பிட்ட பிறகு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ, ஒரு குரூப் வீடியோ எடுத்துட்டோம். இது நம்மளுடைய வழக்கம். நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்ட பிறகு நேரடியாக நம்ம பாபாவை சமாதி மந்திரில் போய் தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வீடியோ எடுத்துகிட்ட பிறகு நேராக நம்ம ரூமில் இருந்து புறப்பட்டு பக்கத்திலே மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது, நியூ பிம்பிள்வாடி ரோட்டில். நேராக மகாலட்சுமி டெம்பிளுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த டெம்பிளை பற்றி பாபாவுடைய புனிதமான சாய் சச்சரித்தில் சொல்லுவாங்க. பாலா கணபதி ஷெம்பி வந்து மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ பாலா கணபதி ஷெம்பி பாபா கிட்ட போவார். பாபா, நான் மலேரியா நோயில் கஷ்டப்படுறேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. பாபா வந்து ஒரு விசித்திரமான ஒரு பரிகாரம் சொல்லுவார். நீ வீட்டுக்கு போ, கொஞ்சம் சாதத்தை எடு, அந்த சாதத்தில் தயிரை கலக்கு, உடனே மகாலட்சுமி கோயிலுக்கிட்ட போ, அங்கே வந்து ஒரு கருப்பு நாய் வரும், அந்த நாய்க்கு இந்த சாதத்தை கொடு, உன்னுடைய மலேரியா வந்து நோய் வந்து சரியிடும் அப்படி பாபா சொல்லுவார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி டெம்பிளுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கூட்டிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம ரூமில் இருந்து பக்கத்துலேயே தான் மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது. மகாலட்சுமி டெம்பிள் அமைஞ்சிருக்க நம்ம சத்குரு ஷீரடி சாயப்பாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஷீரடியில் நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் தான் மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது. பாபா ஷீரடிக்கு வரும் காலத்துக்கு முன்பே இந்த மகாலட்சுமி ஆலயம் ஷீரடியில் இருக்குது. இதனைத் தொடர்ந்து நேராக நம்ம சமாதி மந்திருக்கு போனோம். அங்கு பாபாவுடைய தரிசனம் சிறப்பாக ஒரு 25 நிமிஷம் நின்று அற்புதமாக நம்ம சாயை வந்து பார்த்தோம். சாய்க்கு கோடான கோடிகள் நன்றிகள் தெரிவித்து அப்படியே நேரடியாக 3ஆம் நம்பர் கேட்டு வழியாக வந்து நம்ம அனுமனை தரிசனம் பண்ணோம். சைரம் நம்ம சாயப்பாவை பார்த்த கையோடவே உடனே அனுமனை வந்து பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிது. நம்ம அனுமனை பார்த்து முடித்த பிறகு பாபாவுடைய மசூதிக்கு போனோம், தோரகமாய்க்கு. அங்கு தோரகமாய்க்கு போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு உடனே சாவடிக்கு போயிட்டு அங்கேயும் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு தோரகமாய்க்கிட்ட நின்று அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ, குரூப் வீடியோ எடுத்துக்கிட்டோம். எல்லா சாய் பக்தர்களும் சேர்ந்து பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தாங்க. ஏன்னா ஷீரடி பயணம் அப்படின்னு சொன்னால் அது பாபா கிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்ட இல்லை. நம்ம பயணத்தை உறுதி பண்ணுறது பாபாவுடைய அந்த பாதத்தில் தான் நம்ம விட்டுருக்கோம். அப்படிப்பட்ட பாபாவுக்கு நம்ம வந்து நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்து நேராக தோரகமாயிலிருந்து லட்சுமிபாய் ஷெண்டே வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம லட்சுமிபாய் ஷெண்டே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு உணவு கொடுத்த இன்னொரு தாய். எப்படி வந்து நம்ம வந்து பாய்சாபாய் அம்மா உணவு கொடுத்தாங்களோ அதே போல் லட்சுமிபாய் ஷெண்டேல பாபாவுக்கு உணவு கொடுத்தாங்க. லட்சுமிபாய் ஷெண்டேல் வந்து பாபா மகா சமாதி அடையிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 9 நாணயங்கள் பாபாவுடைய கையால் 9 நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு பாபா கொடுத்துருப்பாங்க. லட்சுமிபாய் ஷெண்டே வாழ்ந்த அந்த புனிதமான வீடு தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க. லட்சுமிபாய் சென்டில் அந்த வீடை பார்த்துட்ட பிறகு நேரடியாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். கரெக்டாக நவம்பர் மாதம் 12ஆம் தேதி இரவு டிஃபன் கொடுத்தோம். இந்த இரவு டிஃபன் பார்த்திங்கன்னா சம்பார் ரவையில் கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே போட்டு சம்பார் ரவை கிச்சடி கொடுத்தோம்.
இந்த கிச்சடி கூட ஒரு மெதுவடை அதே போல் வந்து தேங்காய் சட்னி சேர்த்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே 20 சாய் பக்தர்களுமே நம்ம கொடுத்துட்டோம். டிஃபன் எல்லாமே நம்ம அந்த ரூமில் கொண்டு போய் கொடுப்போம். நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் அந்த உணவு சாப்பிடக்கூடிய இரவு உணவு சாப்பிடக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவும் தமிழ்நாட்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவு தான். அடுத்த நாள் நவம்பர் 13ஆம் தேதி நம்ம காலையில் வேலைக்கிழமை பாபாவுடைய தோரகமாய் கிட்ட போனோம். அங்கு பார்த்திங்கன்னா பாபாவுக்கு காலையில் மங்கள்ஸ்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பாபாவுடைய முகம் பார்க்கும்பொழுது அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ ஜோதியாக இருந்தது. சாயை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகள் நம்ம தெரிவிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த மங்கள்ஸ்தான் முடித்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக சமாதி மந்திருக்குள்ளே சாய் பக்தர்கள் அழைச்சிட்டு போனோம். அங்கு பாபாவுடைய தரிசனம் வந்து சிறப்பாக பாபா கொடுத்தாரு. தரிசனம் முடித்த கையோட நேரடியாக நமக்கு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்த பிறகு காலையில் உணவு நமக்கு தயாராக இருந்தது. இந்த காலை உணவு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வந்து பொங்கல் கொடுத்தோம். கூட வந்து வடை, சட்னி, சாம்பார் சேர்த்து மொத்தம் 20 பார்சல் கொடுத்தோம். இந்த 20 பார்சலுமே ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கொடுத்துட்டு நம்ம ரூமில் இருக்கிற சாய் அண்ணாவுக்கும் நம்ம வந்து இந்த பார்சலை கொடுத்தோம். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வேலைக்கிழமை காலையில் டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷிரடி சுற்றி இருக்க முக்கியமான 10 திருத்தலங்கள் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு ஜாந்த் பாயை வந்து நம்ம வண்டியை வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். அவரும் 2 டாடா மேஜிக் வந்து வண்டியை வந்து ரெடி பண்ணி நம்ம ஹோட்டல் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்க்குறீங்களே இவர் தான் வந்து ஜாந்த் பாய். இவர் வந்து கோபர்கானில் இருக்கார். என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கார் ஷிரடியில். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நண்பர். இவர் வண்டியில் நம்ம இங்கேருந்து நேராக ஒரு 10 திருத்தலங்கள் ஷீரடி, கோபர்கான், அதே போல் ஏர்போர்ட் போகிற ரோட்டில் 10 திருத்தலங்கள் இருக்குது. அந்த திருத்தலங்களை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம புறப்பட்டோம். நேராக ஷிரடியில் பிம்பிள்வாடி ரோட்டில் இருக்க நம்ம லட்சுமிபாய் ஷெண்டேல் ஜென்ரேஷன் வாழக்கூடிய அருண்ஜி வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா லட்சுமிபாய் ஷெண்டேலுக்கு நவநீத பக்திகளுக்கு 9 நாணயங்கள் கொடுத்துருப்பாரு. அந்த 9 நாணயங்களை இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே வந்து இங்கே வந்து அந்த 9 நாணயங்களை தரிசனம் பண்ணாங்க. பாபாவுடைய அந்த திருக்கையால் அந்த 9 நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு லட்சுமிபாய் ஷெண்டேலுக்கு பாபா கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட நாணயங்களை எல்லா சாய் பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பட்டு ஆனந்தப்பட்டும் இந்த நாணயத்தை வந்து பார்த்தாங்க. ஏன்னா பாபாவுடைய அந்த புனிதமான கையால் கொடுக்குற நாணயத்தை வந்து எல்லாருமே நம்ம தரிசனம் பண்ணுற பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்காரு பாபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களும் பாபாவுக்கு நன்றிகள் தெரிவித்தாங்க. இதனைத் தொடர்ந்து நேராக ஷிரடியிலேருந்து ரூகி போகிற வில்லேஜுக்கு வந்தோம். சரி, இந்த ரூகி வில்லேஜ் பார்த்திங்கன்னா ஷிரடியிலேருந்து கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் இருக்கும். இங்கு பார்த்திங்கன்னா சிவனேசன் சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய குருக்கிழமை இருக்குது. நம்ம பாபாவுக்கு 2 தமிழ் பக்தர்கள் இருந்தாங்க. ஒன்று நரசிம்மன் சுவாமிஜி, இன்னொன்று பார்த்திங்கன்னா சத்குரு சிவனேசன் சுவாமிகள். சத்குரு சிவனேசன் சுவாமிகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சேர்ந்தவர். அது கோயம்புத்தூரில் நாக்கியர்பாளையத்தில் பிறந்தவர். தன்னுடைய சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் நாட்டு கொண்டவர் தான் சத்குரு சிவனேசன் சுவாமிகள். தன்னுடைய குருவை தேர்ற ஒவ்வொரு ஊருக்காக போகிறாரு. இறுதியாக அவர் ஷிரடிக்கு வர்றாரு. தோரகமயில வாழும் பரமாத்மா ஷிரடி சாய்நாதர் தான் என்னுடைய குருன்னு சொல்லிட்டு அங்கேயே பல சேவைகள் பண்ணுறாரு. அதே போல் சாவடியில் இரவு தங்கி அங்கு பார்த்தீங்கன்னா ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் என்ற பாபாவுடைய நாமத்தை பக்தர்களுக்கு அருள்றாரு. அதே போல் ஹரித்வார், மதுரா, காசி இது எல்லாமே பாபாவுடைய திருவடியில் இருக்குது என்ற ஒரு அற்புதத்தை பக்தர்களுக்கு எடுத்து சொன்னவர் தான் திரு சிவனேசன் சுவாமிகள். திரு சிவனேசன் சுவாமிகள் குருகுலத்துக்கு வந்து அங்கே ஆரத்தியில் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களும் ஒன்று கூடி நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். இதனைத் தொடர்ந்து ஷிரடியிலிருந்து நம்ம ரூகி கிராமத்துக்கு வந்துட்டோம். பாபா தன்னுடைய வாழ்நாளில் 3 இடத்துக்கு பாபா பயணம் பண்ணியிருக்காரு ஷிரடியில் இருக்கும்பொழுது. ஒன்று ரகத்தா, இன்னொரு நிம்கா, 3வது வந்து ரூகி. பாபா பயணம் பண்ண அந்த 3வது இடமான ரூகி வில்லேஜுக்கு வந்துட்டோம். பாபா வந்து ஷிரடியிலிருந்து வெகு தொலைவில் போயிட்டு ஒரு கிணத்துல வந்து குளித்து அவருடைய குடல் உறுப்பை எடுத்து அலசி காயப்படுவார் சொல்லிட்டு நம்ம பாபாவுடைய சச்சரிதத்தில் அத்தியாயம் 7 நம்ம படிச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் நம்ம அழைச்சிட்டு வந்தோம். பாபா ஷிரடியில் இருக்க நேரம் போக இந்த ரூகி வில்லேஜுக்கு பாபா வருவார். இங்கே இருக்க அரச மரடியில் பாபா அமர்ந்து இங்கே இருக்க பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணுறது பாபாவுடைய வழக்கம் அந்த காலத்திலே. இங்கே பார்த்தீங்கன்னா சிவனும் சாயை சேர்ந்து இருக்கிறதால இங்கே வந்து சிவசாய் மந்திர்னு இந்த கோயிலுக்கு ஒரு பேர் உண்டு. இங்கே இருக்க தோரகமாயில் ஃபஸ்ட்டு பக்தர்கள் உள்ளே போயிட்டு பாபாவை தொடர்ந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தோரகமாயி பார்க்கும்பொழுது பாபா அந்த காலகட்டத்தில் ஷிரடியில் நம்ம பாபாவுடைய தோரகமாயி எப்படி இருக்கும் அது போல் வடிவம் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்தது. இங்கு தோரகமாயை தரிசனம் பண்ண பிறகு நேரடியாக உள்ளே வந்தோம் சிவசாய் மந்திருக்கு. இந்த கோயிலுடைய அமைப்பு ஒரு படமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். சேரம் பாபா ஆசீர்வாதம் பண்ணுற மாரி. இங்கு பார்த்தீங்கன்னா
லெஃப்ட் சைடில் சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பக்தர்கள் எல்லாமே இறங்கி சிவபெருமானை தொட்டு வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 4வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள சிவசாய் மந்திர். இங்கே இருக்க சிவனை நம்ம பார்த்துட்டோம். நம்ம குருவை தொடர்ந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். நம்ம சாயும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். சாயை தரிசனம் பண்ணிட்ட பிறகு நேராக இந்த கோயிலுக்கு அப்படியே பின்பக்கம் இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த கிணத்துல தான் பாபா குளிச்சு தன்னுடைய குடலை எடுத்து அலசி காய போட்ட கிணறு தான் இந்த கிணறு. நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த கிணத்தை வந்து பார்வையிட்டாங்க. பாபாவுக்கு நன்றிகள் தெரிவித்தாங்க. நேராக இங்கேருந்து புறப்பட்டு கோபர்கானில் கோதாவரி நதி கிட்ட வந்துட்டோம். இந்த கோதாவரி நதிக்கரை வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நதி. அநேக மகன்களை உருவாக்கியிருக்கு நம்ம சாய்நாதரை உட்பட. அப்படிப்பட்ட புண்ணிய தாயாம் கோதாவரி நதி கிட்ட வந்து கோதாவரியில் காலனா அலம்பிட்டு நேராக அங்கேருந்து கோபர்கான்லேருந்து 3வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள சாய்தாம் மந்திருக்கு வந்தோம். இந்த சாய்தாம் மந்திர் வந்து ரொம்ப 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 விசேஷமான மந்திர். சைரம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஷீரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கோபர்கான் ரயில் நிலையத்துக்கிட்ட இந்த சாய்தாம் டெம்பிள் அமைஞ்சிருக்கு. இந்த சாய்தாம் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான கோயில். இந்த கோயிலை கட்டவர் வந்து தோண்டிராம் பாபான்னு சொல்லிட்டு பாபாவுடைய ஒரு மிகப்பெரிய பக்தர் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து நம்ம கோபர்கான் கிட்ட அமைஞ்சுள்ள சாய் தபபூமிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த சாய் தபபூமி கரெக்டாக கோபர்கான் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா நம்ம உபாசினி மகராஜிக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்போ பாபா கிட்ட போவார். பாபா வந்து கோபர்கானில் அமைஞ்சுள்ள கண்டோபா கோயிலுக்கு அங்கே வந்து 3 நாள் நீ தமம் பண்ணு, அதுக்கப்புறமா நான் வரேன், அங்கே உன்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் அப்படின்னுவார். பாபாவும் இங்கே வந்து தமம் பண்ணதால் இந்த கோயிலுக்கு சாய் தவபூமி என்ற ஒரு பேர் இருக்குது. அப்படிப்பட்ட புனிதமான கோயிலுக்கு நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தரும் அழைச்சிட்டு வந்து பாபாவுடைய தரிசனத்தை நம்ம காட்டியிருக்கோம். நம்மளும் பாபாவை திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் பார்த்தோம். நம்ம சாய்க்கு கோடான கோடிகள் நன்றிகளை தெரிவிச்சுட்டு மறுபடியும் இங்கிருந்து நேராக கிளம்பி கோபர்கானில் அமைஞ்சுள்ள புனித குரு சுக்ராச்சார் மந்திருக்கு நம்ம வந்துட்டோம். இந்த புனித குரு சுக்ராச்சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பக்தர். இவருடைய போர் வீரர்கள்லாம் போருக்கு போகும்பொழுது வெட்டுப்பட்டு இறந்தாங்க. அப்போ சிவபெருமான தியானம் பண்ணுறாரு. சிவபெருமான் ஒரு காட்சி கொடுக்குறாரு. அந்த காட்சியில் மிருத்திவி சஞ்சீவினி என்ற ஒரு மந்திரத்தை கொடுக்குறாரு. இந்த மந்திரம் நீ சொல்லும் பொழுது உன்னுடைய ஆட்கள் எல்லாமே உயிரோடு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் முருகப்பெருமானும் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் இந்த குரு சுக்ராச்சார் மந்திர். இந்த குரு சுக்ராச்சார் மந்திர் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 16வது கிலோமீட்டரில் கோபர்கான் என்ற இடத்துல தான் இந்த குரு சுக்ராச்சார் மந்திர் அமைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து கோபர்கானில் அமைஞ்சுள்ள ஜனார்த்தனால் சுவாமிகள் கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம கோபர்கான் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மகான்கள் வந்து தோன்றி மறைஞ்சிருக்காங்க, நம்ம பாபாவை உள்பட. அதில் ஒரு மகான் தான் நம்ம ஜனார்த்தனால் சுவாமிகள். ஜனார்த்தனால் சுவாமிகளுடைய பேரில் தான் நம்ம கோபர்கான் சரௌண்டிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ், பாலிடெக்னிக் எல்லாமே சஞ்சீவினி என்ற ஒரு நேமில் வந்து இயங்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகான் வாழும் இந்த புனிதமான ஆலயத்துக்கு நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களும் நம்ம அழைச்சிட்டு வந்தோம். இங்கு ஜனார்த்தனால் சுவாமிகளுடைய சமாதி பார்க்குறீங்க. அவர் சமாதிக்கு பக்கத்திலே அவருடைய திருவுருவ சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணுறாரு பக்தர்களை. கீழே அவருடைய சமாதிக்கு பக்கத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் எல்லாமே சாமி கும்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபர்கானில் அமைஞ்சுள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் பார்த்தீங்கன்னா ஜனார்த்தன சுவாமி ஆலயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சிவபெருமானை தொட்டு கும்பிட்டு வழிபடலாம். பக்தர்களுக்கு எந்தவித தங்கு தடையும் இல்லை. எல்லா பக்தர்களும் காசி விஸ்வநாதர் வந்து வழிபட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களும் தொட்டு வழிபட்டாங்க. நம்மளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா ஷிரடி பயணத்திலும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும் பொழுதும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் ஒவ்வொரு விதமான ஆனந்தத்தையும் இறைவன் நமக்கு கொடுக்குறாங்க. இதனைத் தொடர்ந்து நம்ம கோபர்கானில் அமைஞ்சுள்ள ஜுனி கங்கா மாதா ஆலயத்துக்கு வந்துட்டோம். நம்ம கோபர்கான் சரௌண்டிங்கில் கோதாவரிக்கு ஆப்போசிட்டில் தான் ஜுனி கங்கா தேவி மாதா ஆலயம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவி இந்த தேவி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மஞ்சளும் குங்குமத்தோடு அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருப்பாங்க. ஒவ்வொரு தசரா டைமிலும் இங்கே ஊர் திருவிழா நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிழாக்கெல்லாம் இந்த தேவிக்கு வந்து நடத்துவாங்க. அப்படிப்பட்ட தேவியோட திருரூபத்தை தான் நம்ம பக்தர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. தொடர்ந்து நம்ம நவம்பர் 13ஆம் தேதி தேவியோட தரிசனம் முடிச்சுட்டு நேராக பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு மத்தியானம் அன்னதானத்துக்கு நம்ம வந்துட்டோம். சேரம் எங்களுடைய ஷீரடி ஆன்மீக பயணத்தில் கண்டிப்பாக ஷீரடியில் தங்குற ஏதாவது ஒரு நாளில் நாங்கள் வந்து சாய் பக்தர்களை இந்த அன்னதானம் பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு கொண்டு வருவோம். இங்கே வந்து மத்தியானம் அன்னதானம் பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம். அப்படி தான் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி எங்கள் கூட வந்த சாய் பக்தர்களை எல்லாமே இந்த இடத்துல அன்னதானத்துக்கு கொண்டு வந்தோம். எல்லா பக்தர்களுமே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு 1 by 1 அன்னதானத்துக்கு நம்மளும் தயாராகிட்டோம்.
சைரம் என்னதான் உணவுகளை நம்ம வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா கூட, ஆனால் பாபாவுடைய இந்த அன்னதான உணவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தியான ஒரு உணவு. அதனால தான் பக்தர்கள் வந்து எப்படியாவது ஒரு முறையாவது இந்த அன்னதானத்தில் வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மள தவறாமல் அன்னதானத்துக்கு கொண்டு வரோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மத்தியான உணவு தயாராக நமக்கு கொடுத்துட்டாங்க சைரம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, சாப்பாடு, அதுக்கப்புறமா ஒரு பருப்பு குழம்பு, ஒரு டால், அதே போல் கோஸ் பொரியல் போல் வச்சுருந்தாங்க, ஸ்வீட்டு. இவ்வளோயும் மத்தியான உணவாக கொடுத்தாங்க. இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயத்துக்கு வந்தோம். இந்த பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய சமாதி மந்திரிலிருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம் இருக்குது. இங்கே வந்து பஞ்சமுகி விஷ்ணு கணபதி பார்த்தீங்கன்னா ஆதிசேஷ ரூபத்தில் லக்ஷ்மி தேவியை வந்து தன்னுடைய மடியில் ஏந்திருப்பார். உள்ள வீடியோ அலோடு கிடையாது. இந்த கோயிலை சுற்றி எண்ணற்ற விநாயகருடைய திருரூப மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இங்கு விநாயகரை தரிசனம் பண்ணோட கையோட நேராக ஷிரடியில் கண்டோபா கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கண்டோபா கோயில் தான் ஷிரடியோடைய எல்லை கோயில். நம்ம பாபா சாந்த் பட்டேலோட 2வது விஜயமாக ஷிரடிக்கு வரும்பொழுது இந்த கண்டோபா கோயிலில் தான் பாபா வந்து இறங்குவார். இங்கே இருக்கிற கோயிலுடைய பூச்சாரி பகத் மகள்சாபதி பாபாவை பார்த்து யா சாயே சாயே நீ வர வேண்டும் அப்படின்னு பாபாவோட அன்போடு அழைப்பார். இப்போ ஷிரடியோடைய எல்லை தெய்வமாக கண்டோபா தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ணுறோம். கண்டோபா தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ண கையோட நம்ம வந்து நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வேலைக்கிழமை நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இரவு கரெக்டாக 7 மணிக்கு மேலே நம்ம வந்து டிஃபன் கொடுத்தோம். இதில் வந்து 4 சப்பாத்தி, அதே போல் தொட்டுக்க வெஜிடபிள் மசாலா குருமா கொடுத்தோம். இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சாய் பக்தர்கள் தான் ஷிரடியில் நமக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த உணவுகள் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு உணவாக டிஃபனாக கொடுத்தோம். நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் இந்த உணவை சாப்பிட்ற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவை சாப்பிட்ட பிறகு நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஷார்ப்பாக 4 மணிக்கு நம்ம ஷிரடியிலிருந்து நாசிக் புறப்பட்டிருக்கோம். நாசிக்கில் பார்த்திங்கன்னா நிறைய திருத்தலங்கள் இருக்குது. நம்ம சூஸ் பண்ண திருத்தலங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு சப்தரிங்கி தேவி கோயில் மாதா, அதே போல் நாசிக்கில் திருமலகேஸ்வர் ஜோதிர்லிங்கம், பஞ்சவாடி, சீதா குகை, அதே போல் கபிலேஸ்வர் டெம்பிள், கோதாவரி நதி சங்கமம், இது எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம எர்லி மார்னிங் புறப்பட்டால் தான் நம்ம இரவு இங்கே வரத்துக்கு ஒரு 10 மணியாக ஆகும். அதே போல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நம்ம பிளான் போட்ட போல் காலையில் எர்லி மார்னிங் 4 மணிக்குனா நம்ம ஷிரடியிலேருந்து புறப்பட்டாச்சு. நமக்கு உண்டான காலை உணவு, மத்தியான உணவு எல்லாமே தயார் பண்ணிவிட்டு இந்த அதிகாலை நேரம் 4 மணிக்கெலாம் நம்ம ஷிரடியிலேருந்து புறப்பட்டு நாசிக்கை நோக்கி போயிட்டோம் செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பயணம் இருக்குது. ஏன்னா நாசிக்கிலிருந்து அந்த பக்கம் ஒரு 70 கிலோமீட்டரில் சப்தரிங்கி தேவி கோயில் மாதா கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். ஷிரடியில் நல்ல குளிரும் பனியும் பெஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து காலையில், அதாவது நவம்பர் மாதம் 14ஆம் தேதி காலையில் கரெக்டாக ஒரு 8:30க்கு நம்ம சப்தரிங்கி தேவி கோயில் மாதா கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து நம்ம கொண்டு வந்த உணவுகள் காலை உணவாக நம்ம சாய் பக்தர்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த உணவுகளை நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே சாப்பிட ஆரம்பித்தாங்க. நம்ம வந்து காலை உணவு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி கொடுத்துருந்தோம். 4 இட்லி, வடை, சட்னி, சாம்பார்னு சொல்லிட்டு, அதே போல் வாட்டர் பாட்டில், இது எல்லாமே சேர்த்து நம்ம கூட வந்த சாய் பக்தர்களுக்கு காலை உணவாக நம்ம கொடுத்தோம். உணவுகளை எல்லா சாய் பக்தர்களும் சாப்பிட்டாங்க. அதன் பிறகு மலை மேலே அமைஞ்சுள்ள புனிதமான தாய் சப்தரிங்கி தேவியை வழிபட நாங்கள் வந்து தயாரான நிலையில் இருந்தோம். இந்த கோயில் வந்து மலை மேலே அமைஞ்சிருக்கு. நம்ம பாபாவுடைய புனிதமான சாய் சச்சிரத்தில் சொல்லியிருப்பாங்க, காக்காஜி வைத்தியா இந்த கோயிலுடைய பூச்சாரி, அவருக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ தாய் கனவுல தோன்றி நீங்கள் உடனே ஷிரடிக்கு போய் சமத்த சாயை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் வந்து பாபாவை தரிசனம் பண்ணுவார். சப்தரிங்கி தேவி மாதாவுடைய அருளாலும் சாய்பாபாவுடைய ஆசீர்வாதத்தாலும் காக்காஜி வைத்தியக்கு வந்து மனசார்ந்த பிரச்சனை வந்து முழுமையாக நீங்கி இருக்கும். அப்படிப்பட்ட புனிதமான சப்தரிங்கி தேவியை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த புனிதமான ஆலயம் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருந்து நாசிக் வரணும். நாசிக்கிலிருந்து இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் ட்ராவல் பண்ணி வரணும். நம்ம அதுக்கப்புறமா தொடர்ந்து நாசிக்கில் இருக்கிற புனித பஞ்சவாடிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த புனித பஞ்சவாடியை சுற்றி எண்ணற்ற அற்புதமான திருத்தலங்கள்லாம் இருக்குது. இதில் ஒரு திருத்தலமான முக்கியமான திருத்தலம் சீதா குகை. இந்த சீதா குகையுடைய கோயில் வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் பக்தர்களை 1 by 1 அமைச்சிட்ருக்காங்க. இந்த சீதா கோயிலில் உள்ளே போயிட்டு ராமர், லக்ஷ்மண், அதே போல் சீதா தேவியை போய் நாங்கள் தரிசனம் பண்ணோம். அப்படிப்பட்ட புனிதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதனைத் தொடர்ந்து காலராம் மந்திருக்கு நம்ம வந்துட்டோம். இந்த காலராம் மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திர். ஏன்னா பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நாசிக்லேருந்து வருவார். அவர் பாபாக்கில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பாபா அவரை போக சொல்லுவார். உடனே 2 ரூபா பாபாவுக்கு கொடுக்கணும் ஆசைப்படுவார். அங்கேருந்து பாபா அவரை கிளம்ப சொன்னதால் நாசிக் வந்து நாசிக்கில் வரும்போது இந்த காலராம் டெம்பிள் கிட்ட ஒரு
சன்னியாசி அவருக்கு ரூ. 2 தட்சணை கேட்பார். பாபாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரூ. 2 தட்சணையை இந்த சன்னியாசி இந்த இடத்துல வாங்கியிருப்பார். அப்படிப்பட்ட புனிதமான காலாராம் டெம்பிளை போயிட்டு நாங்கள் தரிசனம் பண்ணோம். இதனைத் தொடர்ந்து கோதாவரி நதி சங்கமான பஞ்சவாடிக்கு நாங்கள் வந்தோம். இந்த பஞ்சவாடி கோதாவரி நதி சங்கமும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளேஸு. நீர்வரத்து எப்போவுமோ இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய வெளியூர்லேருந்து வர நிறைய பக்தர்கள் வந்து இந்த இடத்துல நீராடுறாங்க. நீராடிட்டு இந்த இடத்த சுற்றி எண்ணற்ற சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நிறைய சிவனுடைய ஆலயங்கள் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கபிலேஸ்வர் மந்திர் இருக்குது. இங்கே நீராடிட்டு கபிலேஸ்வரன் தரிசனம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நந்தியோட வாயிலிருந்து அந்த புனிதமான கோதாவரி வர காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோதாவரி நதி சங்கமத்தை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கபிலேஸ்வர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இந்த கபிலேஸ்வர் ஆலயம் பார்த்தீங்கன்னா கோதாவரி நதி சங்கமத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த புனிதமான சிவபெருமானோட ஆலயம் இருக்குது. இங்கே வந்து சில படிக்கட்டு இருக்குது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 50 படி இருக்கும். 50 படி ஏறின பிறகு நீங்கள் கபிலேஸ்வரர் வந்து தரிசிக்கலாம். இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இது தான். அப்படியே லெஃப்ட் சைடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சிவபெருமானுடைய அழகான தத்ரூபமான ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு புகைப்படம் இருக்கும். கீழே சிவலிங்கம் இருக்கும். நீங்கள் இங்கிருந்து ஒவ்வொரு நொடியும் நீங்கள் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ண முடியும். இந்த கோதாவரி நதி சங்கமத்தை சுற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாரி எண்ணற்ற சிவலிங்கம் ஆலயங்கள் இருக்குது. சிவனுடைய அருளும் சேர்த்த இடம் தான் இந்த கபிலேஸ்வர் மந்திர். நாசிக் பஞ்சவாடியில் தான் அமைஞ்சிருக்கு. சைரம் இப்போ நம்ம கபிலேஸ்வர் ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டோம். இங்கே இருக்கிற எம்பெருமான் ஈசனை வந்து நீங்களும் இந்த நேரம் சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கங்க. எங்கள் கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான தரிசனம் பண்ணாங்க. நாங்களும் சேர்ந்து உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக பஞ்சவாடியில் இருக்கிற புனிதமான கத்தியா அனுமன் மந்திருக்கு வந்தோம். இந்த மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அனுமனுடைய ஆலயம். ஏன்னா அனுமனுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமாக அனுமன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தத்ரூபமான அனுமனுடைய அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதனைத் தொடர்ந்து திருமலகேஸ்வர் போகிற வழியில் மத்தியான உணவு தயார் பண்ணியிருந்தோம். இந்த மத்தியான உணவு சாய் பக்தர்கள் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த மத்தியான உணவு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அதே போல் ஒரு வெஜிடபிள் குருமா சேர்த்து கூட ஒரு வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து 20 சாய் பக்தர்களுக்கும் மத்தியான உணவு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த மத்தியான உணவு நம்ம கூட வந்த எல்லா 20 சாய் பக்தர்களும் ஒரு இடத்துல அமர வச்சு அந்த இடத்துல மத்தியான உணவுகள் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். மத்தியான உணவுகள் சாப்பிட்ட பிறகு நேராக நாசிக்லேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலில் அமைஞ்சுள்ள ஜோதிலிங்கத்தில் ஒன்றான திரும்பலகேஸ்வரனை நம்ம வந்துட்டோம். இந்த கோயிலில் வந்து தரிசனம் கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு அபூர்வமான விஷயம். நாங்கள் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே வந்துட்டோம். கரெக்டாக இங்கே வந்து 4 மணிக்குனா நாங்கள் வந்துட்டோம். ஈசனுடைய அருள் எங்களுக்கு அன்றைக்கி கிடச்சிது. நேராக உள்ளே போய்ட்டு ஈசனை வணங்க போனோம். ஒரு 2 மணி நேரம் லைனில் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த 2 மணி நேரம் கழித்த பிறகு எங்களுக்கு எம்பெருமான் எல்லாம் வல்ல ஈசனுடைய அருளும் ஆசீர்வாதமாக எங்களுக்கு கிடைச்சிது. ஜோதிலிங்கத்தை திரும்பலகேஸ்வரன் நாங்களும் வழிபட்டோம். சைரம் நம்ம இந்தியாவில் 12 ஜோதிலிங்கம் இருக்குது. அந்த 12ல் 3 ஜோதிலிங்கம் மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த 3ல் 1 தான் நம்ம திருமலகேஸ்வர். அப்படிப்பட்ட புனிதமான திருமலகேஸ்வரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இரவு கரெக்டாக 8 மணிக்கு நாசிக்கிலிருந்து புறப்பட்டு நம்ம வந்து ஒரு 10:45 வாக்கில் நம்ம ஷிரடிக்கு வந்துட்டோம். அங்கே நைட் டின்னர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா அவுல் பூவா, இது மகாராஷ்டிரா மக்களுடைய ஒரு அற்புதமான உணவு. அந்த உணவு தான் கொடுத்தோம். இந்த அவுல் பூவா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் குருமா சேர்த்து கொடுத்தோம். கூட வந்த 20 சாய் பக்தர்களுக்கு கொடுத்தோம். நம்மளும் சாப்பிட்டோம். நம்ம கூட இருந்த சாய் பக்தர்களும் சாப்பிடக்கூடிய அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த உணவுகள்லாம் கொடுத்த பிறகு நவம்பர் 14ஆம் தேதி நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நவம்பர் 14ஆம் தேதி முடித்த பிறகு நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை காலையில் கரெக்டாக ஒரு 7க்குலாம் நம்ம போயிட்டு பாபாவுடைய சமாதி மந்திரில் பாபாவை தரிசனம் பண்ணோம். பாபாவுக்கு கோடான கோடிகள் நன்றிகை தெரிவித்து நேராக நம்ம அங்கேருந்து ரூமுக்கு வந்து காலை உணவு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த காலை உணவு பார்த்திங்கன்னா 3 தோசை, ஒரு மெதுவடை, அதே போல் கார சட்னி, சாம்பார் சேர்த்து 20 பார்சல் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே நம்ம கொடுத்தோம். நம்மளும் சாப்பிட ஆரம்பித்தோம். இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாடு சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான உணவுகள். நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இதனைத் தொடர்ந்து பர்ச்சேஸ் வேலை எல்லாமே நம்ம முடிச்சுட்டு கரெக்டாக நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். 12 மணிக்கு ரூமை வெக்கேட் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக 1 மணிக்கு நம்ம ரூம் வாசலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணவை வந்து ரெடி பண்ணி தயாராக வச்சுருந்தோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம சென்னைக்கு புறப்பட போகிறோம். டெம்போ ட்ராவலில் பார்த்திங்கன்னா பூனா போக போகிறோம். பூனா போகிற வழியில் நம்ம வந்து கற்பக விருஷக மரமும் அதே போல் சனி சிக்னாஸ்புரம் டச் பண்ணி நேராக பூனா போயிட்டு பூனாலேருந்து ட்ரெயின் ஏற போகிறோம். இப்போ நவம்பர் 15ஆம் தேதி மத்தியான உணவு நம்ம ஷிரடியில் தயார் பண்ணிட்டோம். இந்த மத்தியான உணவு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதே போல் முள்ளாங்கி சாம்பார், கூட வந்து அவரைக்காய் பொரியல் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த அவரைக்காய் பொரியல், அதே போல் மிளகு ரசம்,
மோர், அதே போல் அப்பளம், ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 சாய் பக்தர்கள் சாப்பிடக்கூடிய தரமான தமிழ்நாடு உணவுகளை வந்து நம்ம நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சாய் பக்தர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். சாய் பக்தர்களுமே சாப்பிட்றாங்க. இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாடு சேர்ந்த சாய் பக்தர்கள் நமக்கு இந்த ஷிரடி பயணத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த உணவுகள் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மத்தியானம் சரியாக 1 மணிக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். உணவு முடியும் பொழுது கரெக்டாக மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு 2:15 2:30 மணி ஆகிடுச்சு. இந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு இங்கேருந்து சாய் பக்தர்களை நேரடியாக நம்ம வந்து வாகனம் மூலயமா நேராக நம்ம பூனாக்கு போக போகிறோம். அப்படி பூனாக்கு போகிற வழியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ரகத்தால் இருக்க கற்பக விருட்சக மரம், பாபா அமர்ந்த புனிதமான மரம். அந்த மரத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து சனி சிக்னாஸ்பூர் போயிட்டு சுயம்பு சனிதேவை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம். இப்போ நம்ம பக்தர்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பாடு முடித்த பிறகு நேரடியாக இங்கேருந்து நம்ம வண்டி வரும். அந்த வண்டி மூலிமா நம்ம நேரடியாக பூனே போயிட்டு சேருவோம். பூனேயிலிருந்து நம்ம ட்ரெயின் ஏறி அங்கேருந்து நம்ம கரெக்டாக வந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம சென்னை எழும்பூருக்கு வந்து சேர போகிறோம். இப்போ நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்த வெஹிக்கிளும் கரெக்டாக ஆன் டைமுக்கு 3:30 மணிக்கு நம்ம ஹோட்டல் யோகிராஜுக்கு நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த வண்டி வந்த பிறகு நம்ம கூட வந்த சாய் பக்தருடைய 20 பேருடைய அந்த லக்கேஜ் எல்லாமே சேஃபாக ஒன்றும் நம்ம கூட வந்த டிரைவர் அண்ணா வந்து மேலே ஏற்றி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த லக்கேஜ் எல்லாமே மேலே சேஃபாக ஏற்றிட்டு, அதே போல் மீதம் இருக்க லக்கேஜ் எல்லாமே டோருக்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஷிரடியிலேருந்து கரெக்டாக நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலை கரெக்டாக 3:30க்கு நாங்கள் ஷிரடியிலேருந்து புறப்பட்டோம். ஷிரடியிலேருந்து புறப்படும் பொழுது பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சிட்டே இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு பயணமும் பாபா தான் அமைச்சு கொடுக்குறாரு. பாபா இல்லாமல் நம்மளுடைய பயணமே கிடையாது. நம்மளா ஷிரடிக்கு போகிறோமா அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக இறைவன் பாபாவுடைய அனுகிரகம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம பயணம் வந்து உறுதியாகும். அப்படி நம்மளுடைய பயணத்தை உறுதியாக்கி கொடுத்த நம்ம சாய்க்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவராக நம்ம இருக்கணும்ல சாய்ராம். அப்படிப்பட்ட நன்றியை நம்ம மனதார இந்த நேரத்தில் பாபாவுக்கு சொல்லிக்கிட்டே நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்து ஆரம்பித்தோம். நம்ம பயணம் பார்த்திங்கன்னா ஷிரடியிலேருந்து நேராக நம்ம பூனா போகிறோம். பூனா போகிற வழியில் ரகத்தா என்ற ஷிரடியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் ரகத்தா என்ற வில்லேஜுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போக போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ரகத்தா வில்லேஜுக்கு வந்துட்டோம். இந்த ரகத்தா வில்லேஜில் அமைஞ்சுள்ள புனிதமான இந்த கற்பக விருட்சக மரம் வந்து பாபா ஷிரடியிலேருந்து ரகத்தா வரும்பொழுது குசால் சந்த் வீட்டுக்கு போவார். அப்படி பாபா குசால் சந்த் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த ரகத்தால் அமைஞ்சுள்ள கிராம பகுதியில் இருக்கிற இந்த கற்பக விருட்சக மரத்தடியில் பாபா அமர்வார். இங்கிருந்து பாபாவுடைய பெரிய பக்தர் திரு குசால் சந்த் மார்படி வந்து மேலத்தாளத்தோட பாபாவை வந்து கிராமத்துக்கு, அதாவது ரகத்தா கிராமத்துக்கு அழைச்சிட்டு போவார். அங்கே இருக்கிற பக்தர்களை பாபா ஆசீர்வாதம் பண்ண பிறகு பாபா மீண்டும் ஷிரடிக்கு போவார். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சுயம்பு சனிதேவ ஆலயம் சனி சிக்னாஸ்பூருக்கு நாங்கள் வந்துட்டோம் சாய்ராம். சனி சிக்னாஸ்பூருக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக இரவு ஒரு 7 மணி வாக்கில் நாங்கள் வந்தோம். நாங்கள் வரும்பொழுது வெளியில் அவ்வளோ நிறைய கூட்டங்கள் இருந்தது. ஆனால் எங்களுக்கு தரிசனம் வந்து ரொம்ப எளிமையாக கிடைச்சிது. ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் வந்து சனிதேவ எங்களுக்கு கொடுத்தாரு. இந்த தரிசனத்தை கூட வந்த எல்லா சாய்பக்தர்களுமே பார்த்தாங்க. நாங்களும் சனி பகவானை வழிபடிட்டு சனி சிக்னாஸ்பூர்லேருந்து பூனா நோக்கி புறப்பட்டோம். அப்படி பூனா நோக்கி போகும்பொழுது அகமது நகர் கிட்டே இருக்கிற ஜியோ பெட்ரோல் பங்காண்ட எப்போவுமே நம்ம வந்து நிறுத்துவோம் நைட் டின்னருக்கு. இந்த இடத்துல நைட் டின்னருக்கு கரெக்டாக ஒரு 8:30 இருக்கும். 8:30க்கு இங்கே வந்து நிறுத்தினோம். இங்கே வந்துட்ட பிறகு எல்லா சாய் பக்தருக்கும் நைட் டின்னர் கொடுத்தோம். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா 4 சப்பாத்தி, அதே போல் வெஜிடபிள் குருமா சேர்த்து 20 சாய் பக்தர்களுக்கும் நைட் டின்னர் கொடுத்தோம். நைட் டின்னர் கொடுத்துட்டு நேராக இங்கேருந்து புறப்பட்டு நேராக பூனாக்கு இரவு கரெக்டாக ஒரு 12-12:15க்கு வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா பூனாலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் கரெக்டாக 16ஆம் தேதி அதிகாலை 2:55க்கு எங்களுக்கு ரயில். எங்கள் ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 40-45 நிமிஷம் காலதாமதத்தில் வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 2:55க்கு வந்து 3 மணிக்கு எங்களுக்கு பூனாலிருந்து புறப்படணும். 3 மணிக்கு பூனாலிருந்து புறப்பட்டுச்சு சொன்னால் கரெக்டாக அதே 16ஆம் தேதி இரவு கரெக்டாக 10:15க்கு சென்னை எழும்பூருக்கு எங்கள் ரயில் வந்து சேரணும். இப்போ எங்கள் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பூனா ரயில் நிலையத்துக்கு கரெக்டாக 3:35க்கு எங்கள் ரயில் வந்து அரைவில் இருக்குது சேரும். நமக்கு சென்னைக்கு போகக்கூடிய இந்த மும்பை மெயில் பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் காலதாமதத்தில் வந்ததால் நம்ம வண்டி இங்கே எப்படியோ ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் நிறுத்தம் இருக்கும். இந்த 12 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே அவங்க கோச்சில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நமக்கு உண்டான கோச்சில் போய் நாமளும் ஏறி உட்காந்துட்டு சேஃபாக நம்ம வந்து சென்னை நோக்கி வரப்போகிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் டிலேயில்
3:48க்கு நமக்கு பூனா ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கு சேரம். பூனா ரயில் நிலையத்திலிருந்து நமக்கு வண்டி புறப்பட்டால் காலையில் கரெக்டாக நவம்பர் 16ஆம் தேதி காலையில் நமக்கு வாடி ரயில் நிலையத்தில் தான் டிஃபன் கிடைக்கும். ஒரு 5 மணி நேரம் இருக்குது. இந்த 5 மணி நேரத்துக்கு நம்ம தூங்க போயிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி 5 மணி நேரம் தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். காலையில் கரெக்டாக நமக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ரயில் வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இந்த வாடி ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தாண்டின பிறகு கர்நாடகாக்குள்ளே வந்த பிறகு இந்த வாடி ரயில் நிலையம் வரும். இங்கு தான் நம்ம வந்து காலை வந்து டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே காலை டிஃபன் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான காலை உணவு தான் நம்ம காலை டிஃபனாக கொடுத்துருக்கோம். சைரம் இந்த வாடி ரயில் நிலையத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ரயில் காலையில் 9:40க்கு வரணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே காலதாமதத்தில் நம்ம வண்டி கிட்டத்தட்ட 10:45க்கு தான் வந்து சேர்ந்துருக்கு. நமக்கு உண்டான டிஃபனும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு. நம்ம காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா 5 இட்லி கொடுத்துருக்காங்க. 5 இட்லி ப்ளஸ் தக்காளி தொக்கு. இது எல்லாமே நம்ம தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுக்குற தரமான ஒரு காலை உணவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மா செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் நமக்கு அந்த உணவுகள் கொடுத்தாங்க. நம்மளும் உணவு சாப்பிட ஆரம்பித்தோம். நம்ம கூட வந்த சாய் பக்தர்களுமே அந்த உணவுகளை சாப்பிட்ற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம உணவுகளை பொறுத்த மட்டும் 6 நாள் ஷிரடி பயணம் நம்ம பயணம். இந்த 6 நாளுக்குமே தரமான தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம ஒவ்வொரு ஷிரடி பயணத்திலும் நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால் உணவை பற்றி எந்தவித கவலையும் வேண்டாம். நம்ம பயணத்தில் உணவுக்கு கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக மதியானம் 1:40க்கு ஆந்திரா மாநிலத்தில் குண்டக்கல் என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி வரணும். ஆனால் நம்ம வண்டி இங்கேயும் 1 மணி நேரம் காலதாமதத்தில் இருக்குது. கரெக்டாக 2:40க்கு குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி வந்திருக்கு. இந்த குண்டக்கல் ரயில் நிலையத்தில் தான் நம்ம வந்து மத்தியான சாப்பாடு வந்து தயாரான நிலையில் வச்சுருப்போம். இந்த மத்தியான சாப்பாடு பார்த்திங்கன்னா குண்டக்கல்லிருந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து நமக்கு ரெடி பண்ணி வீட்டு சாப்பாடு நம்ம கொண்டு வந்து நம்ம சாய்பத்தில் கொடுக்குறாங்க. நம்ம உணவு ஆர்டர் பண்ணியிருந்த நம்ம அக்கா வந்து நமக்கு உண்டான சாப்பாடை கொண்டு வந்துட்டாங்க. பிஃபோராக கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சாப்பாடு ரொம்ப குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் எப்போவும் நமக்கு கொடுக்குறாங்க. நமக்கு உண்டான பார்சல் எல்லாமே அப்படியே 1 by 1 வாங்கி அந்த பக்கத்தில் இருக்க திண்ணை மேலே அக்கா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அந்த பார்சலை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கமாண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நமக்கு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு தக்காளி சாப்பாடு, சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு கொடுத்தாங்க. கூட பார்த்திங்கன்னா அந்த அப்பளம் மத்தல் கொடுத்தாங்க, ஒரு ஊறுகாய் பாக்கெட், அதே போல் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு நல்ல குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சாப்பாடு நல்லா இருந்தது. நம்ம கூட வந்த 20 சாய் பக்தர்களுமே நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம். சாய் பக்தர்கள் சாப்பிடக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சைரம் இந்த மத்தியான உணவுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நம்ம பயணம் பண்ணோம். இந்த 6 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம வரோம். இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு வரும்பொழுது நம்ம வண்டி ஆன் டைம் வந்துடுச்சு. ஏன்னா கடப்பாலேருந்து ரேணிகுண்டா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல் ஆகும். இந்த 2 மணி நேரத்துக்கு நம்ம வண்டிக்கு எங்கே நிறுத்தம் இல்லாததால் கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம வண்டி நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு நம்ம வண்டி ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு வந்துடுச்சு சேரம். இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு தான் நம்ம வந்து இரவு டின்னர் கொடுப்போம், டிஃபன் கொடுப்போம். நமக்கு உண்டான பார்சல் வந்து கரெக்டாக வந்துட்டாங்க நம்ம கோச்சுக்கிட்ட. இந்த இரவு உணவும் இங்கே இருக்கிற தமிழாட்கள் ஹோட்டலிருந்து தரமான உணவுகள் தான் நம்ம இரவு உணவாக கொடுக்குறோம். இப்போ இரவு உணவை நம்ம வாங்கிட்டோம், நேராக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இந்த இரவு உணவு பார்த்திங்கன்னா 4 தோசை காம்போ, அதாவது 4 தோசை காம்போ கொடுப்போம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பொடி தோசை, ஒரு மசால் தோசை, ஒரு ஆனியன் தோசை, ஒரு நெய் தோசை சொல்லிட்டு 4 தோசைகள் இந்த கண்டெய்னர் பாக்ஸில் இருக்கும். கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, அதே போல் பார்த்திங்கன்னா சாம்பார், இது எல்லாமே இந்த கண்டெய்னர் பாக்ஸில் இருக்கும் சேரம். எங்களுடைய ஷிரடி பயணத்தில் பொறுத்த மட்டும் உங்களுக்கு உணவு வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் நாங்கள் கொடுப்போம். எங்கள் கூட வந்திருக்க சாய் பக்தர்கள் வந்து இரவு உணவு சாப்பிடக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இரவு கரெக்டாக 7:10க்கு ரேணிகுண்டாக்கு வந்தது. 7:20க்கு ரேணிகுண்டா ரயில் நிலையத்திலிருந்து நம்ம ரயில் வந்து சென்னை எழும்பூர் நோக்கி புறப்பட்டது. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து பயணம் பண்ணணும். இந்த 3 மணி நேரம் பயணம் பண்ணனா நம்ம வந்து அடுத்து வந்து பெரம்பூரில் வந்து சில பக்தர்கள் இறங்க ஆரம்பிப்பாங்க. பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேற்று இரவு பார்த்திங்கன்னா ஷார்ப்பு ஆன் டைம் நம்ம வண்டி கரெக்டாக 9:20க்கு ஆன் டைமுக்கு நம்மளுக்கு அரைவல் ஆகிடுச்சு. சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 80% பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கிடுவாங்க. ஒரு சில பக்தர்கள் தென் மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா எக்மோரில் இறங்கி அங்கேருந்து தென் மாவட்டத்துக்கு போவாங்க. எங்களுடைய ஷீரடி நாசிக் பயண விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் எங்கள் பயணத்தில் சேரணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.